வணக்கம் மக்களே. நம்ம கோயம்புத்தூர் வடவள்ளி பக்கத்துல பாத்தீங்கன்னா லட்டு மாதிரி 3 வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கிற ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடுங்க. இந்த 3 வீடுமே சேலுக்கு வந்திருக்கு. வாங்க இந்த 3 வீடோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம பார்க்குற இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வடவள்ளி பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. 3 வீடுமே வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2.67 சென்ட் லேண்ட் டைமென்ஷனில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீடை பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவுமே நல்லா ஸ்பேசியஸான ஏரியா கொடுத்து ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடாக இந்த வீடை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு ஹை குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், சூப்பரான ஸ்ட்ரக்சரில் ஒரு அருமையான பிளானிங்கில் இந்த வீட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லேசர் கட்டிங்கில் மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் கார் பார்க்கிங் ஏரியாங்க. 23 16 சைஸில் நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 2 கார் நிப்பாட்டிக்கலாம், அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் வாட்டர் சம்ப் போர் ரெண்டுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டை சுற்றியும் ஒரு ஆள் ஃப்ரீயாக போயிடுற அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு ஃபுல்லாகவே ஒரு யூனிக்கான பேட்டர்னில் கிளாசிஃபைல டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. அவுட் சைடில் இருக்கிற வாலுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளாசிஃபைல செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர் 2 ஸ்டெப் சரி உள்ளே போகிற மாதிரி வடக்கு பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வீட்டுக்காக சேஃப்டி டோர் அண்ட் மெயின் டோர் 2 டோர் கொடுத்துருக்காங்க. 2 டோருமே உங்களுக்கு சூப்பரான டிசைனில் டீக்குட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. சைஸ் 17.75 16 சைஸில் நல்ல பெரிய லிவிங் ஹாலாக கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் ஃப்ளோரிங் டைல்ஸ் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்சம் போர்டில் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து நிறைய ஸ்ட்ரிப் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பாட் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கவே சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங்கோட என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டிஸ்பிளே யூனிட் பார்த்தீங்கன்னா லைட்டிங் ஒர்க்கோட சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட வெஸ்ட் வாலில் உங்களுக்கு ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்கன்னா ரூஃப் வரைக்குமே உங்களுக்கு வால் பேனலிங் கொடுத்து மல்டிமீடியா டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா கேபினெட்டும் கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் கம் கிச்சன் ஏரியாங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் வாஸ்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா டைனிங் கம் கிச்சன் ஏரியா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வாஷ் பேஷனுக்கு தனி ஏரியா ஒதுக்கியிருக்காங்க. கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ண வாஷ் பேஷன் வால் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் கம் கிச்சனோட ஏரியா பார்த்தீங்கன்னா 8க்கு 16ங்க. கிச்சனோட இந்த கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ண ஒரு மாடுலர் கிச்சனாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க. 10க்கு 10 சைஸில் ஒரு சூப்பரான பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை ஒரு மாடுலர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ண செல்ஃப் லாஃப்ட் ஏரியா எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போல் ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து ஸ்ட்ரிப் லைட் ஸ்பாட் லைட்னு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 10க்கு 5 சைஸில் உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு ஃபுல்லாகவே ஒரு சூப்பரான பேட்டர்னில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இந்த பாத்ரூமை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் வர ஹேண்டில் பார் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஒரு 2 பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பெரிய லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த லாபி ஏரியாவோட வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ண ஸ்டடி யூனிட்டும் ஷோகேஸ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. லாபி ஏரியோட ரூஃப் டாப்பில் ஃபுல்லாக ஃபால் சீலிங் கொடுத்து ஸ்ட்ரிப் லைட் ஸ்பாட் லைட் நிறைய ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேங்கிங் லைட்டோட சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க. சைஸ் 17.75க்கு 10 சைஸில் ஃபுல்லாக மாடுலர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கபோர்ட் ஒர்க் லாஃப்ட் ஏரியா வார்ட்ரூப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதேமாதிரி ஒன் சைட் வாலில் டிவி யூனிட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 5க்கு 10 சைஸில் நல்ல ஸ்பேசியஸான
டாய்லெட்க்கும் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ண ஒரு யூனிக்கான பேட்டர்னில் உங்களுக்கு பாத்ரூமை நல்ல லக்ஸுரியாக பிளான் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது தேர்டு மாஸ்டர் பெட்ரூமுங்க. சைஸ் 16க்கு 10ன்ற சைஸில். இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒரு கொடுத்து ஸ்ட்ரிப் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மாடுலர் பெட்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ண வார்ட்ரூஃப், லாஃப்ட் ஏரியா, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு யூனிக்கான பேட்டர்னில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதையும் ஒரு நல்ல லக்ஸுரியான பேட்டர்னில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ், அக்சசரிஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. லாபியில் இருந்து ஃபால்கனி ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எம்எஸ் டோர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 23க்கு 10ன்ற சைஸில் நல்ல பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் ஃப்ளோரிங் டைல்ஸும் சைடில் வர வால்க்கு கிளாஸிஃபைல செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஹேங்கிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃப் அண்ட் கிளாஸோட சூப்பராக எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே அட்ராக்டிவான கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த வீட்டை சுற்றி எப்படி இருக்குன்னு மொட்டை மாடியில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். மொட்டை மாடி போகிறதுக்கான ஸ்டெப்ஸு சைடில் ஹேண்டில் பாரை ஸ்ட்ராங்கான ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சுற்றியும் எவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.